வணக்கம். சினி சினி மினி மினி. நானே வருவேன் எங்கும் அங்கும். இந்த பாட்டை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கும். இந்த திரைப்பட பாடல் காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யார் நீ. இந்த திரைப்படம் 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா. 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த மகத்தான திரைப்படம் யார் நீ. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சத்யம். நடிகர் PS வீரப்பா சொந்தத்தில் தயாரித்த திரைப்படம் இது. ஓ கவுன்தி அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படம். அந்த திரைப்படம் அதே ஆண்டு திரைக்கு வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் மனோஜ்குமார், கதாநாயகியாக நடித்தவர் சாதனா. மனோஜ்குமார் வந்து அப்போ நிறைய படங்களில் ஹிந்தியில் நடிச்சுட்டு இருந்தார். சாதனாவும் பிரபல நடிகையாக பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார். இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் அங்கே பெரிய அளவில் ஓடி பரவலாக மக்களால் விரும்பி பார்க்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது, பேசப்பட்டது. பத்திரிகையில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே அந்த திரைப்படத்தை பாராட்டி வந்தன. அந்த அளவுக்கு மும்பை பட உலகில் மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கிய அந்த திகில் திரைப்படத்தை தமிழில் தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்ச PS வீரப்பா அந்த இந்தி ஆக்கத்தை பார்த்து தமிழில் இந்த திரைப்படத்தை உடனடியாக தயாரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அப்படி வரும்போது அது பொருத்தமாக யார் இருக்கும் அப்படின்போது அப்போ பிரபலமாக இருந்த ஜெய்சங்கரையும் ஜெயலலிதாவையும் வச்சு அந்த திரைப்படத்தை பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை PS வீரப்பா தயாரித்தார். அதுபோக படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம், அதில் வந்து PS வீரப்பாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து திடுக்கிடும் காட்சிகளை கொண்ட ஒரு திகில் திரைப்படம். ஜெயலலிதாவுடைய ஸ்டில்லெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஆவி அப்படின்லாம் சொல்கிறோம்ல, மோகினி யக்ஷி அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் ஜெயலலிதாவுடைய கதாபாத்திரம். ஜெயலலிதா இரட்டை வேடம் படத்தில் சந்தியான்றது ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் வந்து மோகினி அப்படின்னு சொல்லி கதாபாத்திரம். அந்த ஆவி வடிவத்தில் வரக்கூடிய மோகினி என்ற பெண் யார், சந்தியா என்ற அந்த பெண் யார், அதான் படத்தில் வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு. படத்தினுடைய அந்த திகில் காட்சிகள் இருக்குல்ல, அதை வந்து மிகவும் அருமையாக அந்த காலகட்டத்தில் படமாக்கி இருந்தார்கள். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான சுப்பாராவ், சுப்பாராவ்ன்றவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக காட்சிகளை படமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். அவர் தான் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர். ஒவ்வொரு காட்சியையும் எக்ஸ்ட்ரானரியாக படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து அஞ்சி நடுங்கும் அளவிற்கு படமாக்கி இருந்தார்கள். படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பய உணர்வுடன் மக்கள் அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். படத்தினுடைய போஸ்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த திகில் உணர்வுன்னு இருக்குல்ல, அந்த திகில் உணர்வு அந்த போஸ்டரை பார்க்கும்போதே நமக்கு உண்டாகக்கூடிய அளவிற்கு அந்த போஸ்டர்களுடைய டிசைன்கள் செய்யப்பட்டன. படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து கிளைமேக்ஸ் வர படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து அப்படியே மயிர் கூச்செறிந்துன்னு சொல்கிறாங்களே, அந்த பேட்டர்னில் அப்படியே கையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு படத்தினுடைய காட்சிகளில் ஒன்றி போய் உட்காந்துருந்தாங்க. அதுலேயும் படத்தில் ஒரு சீன் வரும், ஒரு ஜன்னலுக்கு வெளியே அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து ஜெயலலிதா வந்து பேக் லைட்டில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியெலாம் திரையரங்கில் வந்து படத்தை பார்த்தவங்க அதிர்ச்சி அடைந்த காட்சி. அதே மாதிரி ஒரு கபாலம் வந்து மூவ் பண்ணி போகும், நகர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்னு என்னையா இது, ஒரு கபாலம் ஒரு மண்டை ஓடு அப்படியே ரன்னிங்கில் இருக்குது, நகர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொன்மேனி தழுவாமல் அப்படின்னு ஒரு பாட்டு, நல்ல ஹிட் சாங்கு. பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங்கு. இதெல்லாம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தான். இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து வேதா. இந்த வேதான்றவர் பொதுவாக எப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸு தயாரிக்கிற படங்களுக்கெல்லாம் இசையமைப்பார். அந்த வேதாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இந்தியில் இருக்கக்கூடிய டியூன்ஸ் இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட அதே டியூனையே வேதா வந்து போடுவார். இவரை போட சொல்லுவாங்க. புதுசாக வந்து நீங்கள் டியூன்லாம் ஒன்று போட வேண்டாம், அந்த ஹிந்தி படத்தில் இருக்கக்கூடிய டியூன்ஸ் இருக்குல்ல, அந்த டியூனையே அப்படியே நீங்கள் போடுங்க,
வரிகள் மட்டும் தமிழ் வரிகளை போட்டுட்டு நம்ம படத்தில் வந்து இடம்பெற வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி. அதனால் வேதாவுக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் இருக்கும், இந்தி டியூன்களை அப்படியே இசையமைத்து அப்படின்னு. ஹிந்தியில் எப்படி இந்த சாங்ஸ்லாம் ஹிட் ஆச்சோ அதேமாதிரி தமிழ்லேயும் ஹிட் ஆகிரும். வேதா இசைன்னு தான் படத்தில் வரும். இந்த திரைப்படத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இந்தி டியூன்ஸ் இருக்குல்ல, அந்த வழக்கமாக வேதா இசையமைக்கக்கூடிய எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி அந்த இந்தி படத்தில் இருக்கக்கூடிய டியூன்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து தமிழில் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்தி படத்துக்கு இசையமைச்சது வந்து பிரபல இசையமைப்பாளரான மதன் மோகன், பிரபல நட்சத்திர இசையமைப்பாளர் வட இந்தியாவில் அப்படி வச்சுங்களேன். அவர் இசையமைச்ச அந்த பாடல்களை ஃபுல்லாக அப்படியே அந்த டியூனை வந்து தமிழில் வந்து வாங்கிக்கிட்டு, உரிமை வாங்கிட்டு, அதில் பாடல் வரிகளை மட்டும் தமிழ் வரிகளை சேர்த்து படத்தில் வந்து யார் நீ திரைப்படத்தில் இடம்பெற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஆல் டியூன்ஸு பை மதன் மோகன் தான், மதன் மோகன் இசையமைச்ச டியூன்ஸ் தான். ஆனால் அந்த உரிமையை வாங்கி தமிழ் படத்தில் பயன்படுத்தி அப்படின்னா கூட மதன் மோகன் வந்து அதுக்கு பேமெண்ட்டெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டான்ட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம், என் டியூனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பணம் அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க, நானும் வாங்க மாட்டேன், அந்த டியூன்ஸை ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மதன் மோகன் சொல்லிட்டாரு. என்ன பெருந்தன்மை உண்மையாகவே. இப்போ நம்ம நினச்சி பார்த்திங்கன்னா, மதன் மோகன் வந்து தான் இசையமைத்த பாடல் டியூன்களை அப்படியே கொடுத்து அதுக்கு பணம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லியிருக்கார் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அந்த டியூன்களை அப்படியே யார் நீ திரைப்படத்தில் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டம் இப்போ எம்ஜிஆர், சிவாஜி இவங்களாம் நடித்து மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் யார் நீ திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தை நான் பார்க்கும்போது நான் 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 10 வயசு. 10 வயது சிறுவனாக இருந்து கொண்டு இந்த திரைப்படத்தை போடி நாயக்கனூரில் இருக்கக்கூடிய பொண்ணு சினிமா அப்படின்ற அந்த திரையரங்களை பார்த்தேன். ஒரு 10 வயசு பையன் அப்படின்னா ஒரு கோஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அப்படின்னு வச்சுங்களேன், திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு திகில் மூவி அப்படின்றபோது எந்தளவுக்கு தியேட்டரில் வந்து நான் பயந்து நடுங்கிட்டே இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பேன் அப்படின்னு வச்சுங்களேன். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்ததுனால அந்த மூடுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த மூடை வந்து அப்படியே அவங்களால கொண்டு வர முடிஞ்சு. அந்த லைட் அண்ட் ஷேடு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல ஒளிப்பதிவில், அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வர முடிஞ்சு. இரவு நேர காட்சிகள் அதிகமாக இடம் பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அது. அதனால் அந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதெல்லாம் உண்மையாகவே படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பெரியவங்க கூட அப்படியே பயந்து போகிற அளவுக்கு அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு காட்சியுமே அந்த திகில் உணர்வு படத்தை பார்ப்போருக்கு உண்டாகக்கூடிய அளவிற்கு அமைத்திருந்தார்கள் அப்படின்னு ஜெய்சங்கர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார். ஜெயலலிதா அந்த டூயல் ரோல்னு ஒன்று இருப்பாங்க, டூயல் ரோலுமே 2 ரோலையுமே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலர்லி அந்த மோகினி கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே ஜெயலலிதா வாழ்ந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் இன்னும் குறிப்பிட்டு கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சிஎல் ஆனந்தன், டிஸ்கோ சாந்தி இருக்காங்களே அவங்களோட அப்பா, அவர் வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படத்தினுடைய கிளைமேக்ஸில் சிஐடி யார் அப்படின்னு வரும்போது நமக்கே ஆச்சரியம். சிஐடியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தவர் மனோரமா. யார் நீ திரைப்படம் 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. இன்றைக்கி கூட அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இருக்கீங்களா, காலத்தை கடந்து திரைப்படம் வாழ்வது அப்படின்றல, யார் நீ வந்து அப்படிப்பட்ட திரைப்படம் தான். இப்போ கூட எங்கேயாவது அந்த திரைப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூப்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தை வந்து இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தா கூட அந்த திரைப்படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் அப்படின்றது எனக்கு நன்றாக தெரியும். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த யார் நீ என்ற திகில் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.